இப்போ சளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தைக்கு எப்போவுமே நெஞ்சு சளி இருக்குது, மூக்கில் தண்ணி வடியுது, ஏதாவது ஒரு வெளியே ஒரு காற்றோட்டமாக அவன் போயிட்டு வந்துட்டான், இல்லை ஒரு குளிர்ந்த நாளில் மழை தூறல் வந்துடுச்சுன்னா உடனே இந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிக்குது அப்படின்னா, அந்த குழந்தையுடைய நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்க குழந்தைகளுக்கு முதல்ல அடிக்கடி இனிப்பை கொடுக்கக்கூடாது. இனிப்பு கபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள். எந்த விதமான இந்த வெள்ளை சர்க்கரையில் செய்யக்கூடிய இனிப்புகளையும் தவிர்த்தணும். குழந்தைகள்னால இனிப்பு மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த கருப்பட்டி, பனங்கருப்பட்டியில் செய்த பண்டங்கள் கொடுக்கலாம். அதிரசம்னு செய்வாங்க, அது கருப்பட்டியில் செய்வாங்க, இல்லைன்னா வெல்லத்தில் செய்வாங்க. அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். கோதுமை மாவில் நல்ல மோதகம் மாதிரி செய்வாங்க, இலை கொழுக்கட்டை செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து கொடுக்கலாம். அது இப்பொழுது நிறைய கடைகள்லையும் கிடைக்குது. அந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய, அதிக எண்ணெய் பசை இல்லாத, ரொம்ப இனிப்பு இல்லாத உணவுகளை குழந்தை